தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினசா வர்றாரு உளவாளிகள் சதி ஓவரா இருக்கு. வழியில மாட்டை சாணி போட விட்டு வாரி விடுறதுக்கு ஐடியா பண்றானுங்க. பங்காளி வேற எங்கேயோ போயிட்டு வரேன்ட்டு போனாரு, ஆளை காணும். உழப்ப தனியாக தான் பார்க்கணும் போல் இருக்கு. நீ பேப்பரானே? இல்ல, போன வருஷத்து பேப்பர். எதையாவது கேட்கணுங்கிறதுக்காக எதையாவது கேட்க கூடாது. பழைய பேப்பர் படிக்க நான் என்ன கிறுக்கனா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல இல்ல கோச்சுக்காதீங்க, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். நீங்க படிங்க. வாஜ்பாய் ஆப்கானிஸ்தானத்துக்கு போறாரா? ஆமா. அதுக்கு இப்ப என்னங்கிற? நீ என்னமோ வாஜ்பாய்க்கு டிக்கெட் எடுத்து பிளைட்ல ஏத்தி விட்ட மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறியே. என்ன வயிற்றுக்கத்தனமா பேசிட்டீங்க. நம்ம பிரதமர் வெளிநாட்டுக்கு போறாரு. எப்போ போறாரு, எப்படி வராரு அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நீங்க படிங்க. எவ்வளவு நேரமா ஒரே பக்கத்தை படிச்சிருப்பீங்க, அடுத்த பக்கத்தை திருப்புறது? அட, சோனியா காந்திக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களா? ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி எப்போ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கணும், இப்போவாது கொடுக்குறாங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன். நீங்க நம்ம கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்தா நான் இப்படிதான் இடிப்பேன், கோச்சுக்காதீங்க. பேப்பர் படிங்க படிங்க. பனியில் சிக்கிய 90 வயது கிழவர் பரிதாப மரணம். என்னடா அது அநியாயமா இருக்கு? அட நாசமா போறவனே, நாசமா போறவனே. சனி இன்னைக்கு உச்சத்துலன்னு சொன்னது சரியா தானடா இருக்கு? அங்க காக்கா தான் இருக்கு, அதுகிட்ட பேசிக்கிறீங்க? சனி பகவானோட வாகனம், அதனாலதான் அதுகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயா, இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? இந்த பேப்பர் தானே புடியா? முதல்ல ஆளை விடியா. காலங்காத்தால உயிரை வாங்காத. உயிரை வாங்குறானா இவன்? ஏன் விற்கிறான் உயிரை? வெடுக்குன்னு பேப்பரை கொடுத்துட்டு போறான். முதுமலை காட்டில் சிங்கம் சிறுத்தை குட்டி போட்டதா? என்னடா அது முறையற்ற காதலா இருக்கும் போல் இருக்க. பாட்டு வாத்தியார் தேவை, மாத சம்பளம் ரூபாய் 10,000. காகா, சாப்பாடும் தங்குமிடமும் இலவசம். அணுக வேண்டிய முகவரி கிருஷ்ணா சர்மா, நம்பர் 18A, கன்னியம்மன் கோயில் தெரு, கிண்டி, சென்னை. சோறு போட்டாலே வாரம் பூரா வேலை செய்வேன். தங்குமிடமும் சாப்பாடும் இலவசம், மாச சம்பளம் 10,000 வேறையா? செட்டில் ஆயிடுறேன். ஏங்க, வேலைக்காரங்களா இருக்கும்போது உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? இது தலைவலியா? தலைவலினா மாத்திரை போட்டு வேண்டியதானே? ஏன் என்கிட்ட சொல்றது இதெல்லாம்? ஐயோ, பேப்பர்ல விளம்பரங்க. எது கலவரமா? எங்க கலவரம்? ஏன் கலவரம்? எல்லாம் என் தலையெழுத்து. ஓஹோ, தாய்லாந்துல போற ஆரம்பிச்சானா புஷ்? முதல்ல ஈராக்கன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். கண்டத்துல ஆரம்பிச்சுவான் போல இருக்கவன். இந்த காஃபியை குடிங்க. உங்க காதுல வைக்கிற மிஷினை கொண்டு வரேன், இருங்க. பைத்தியம் பைத்தியம். வாருன்னா மிஷின் கண்ணு இருக்கும், இப்படி போறது இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கே இவ இப்படி புலம்பிட்டு போறா. அது சரி, வார முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே. Love is fine, darling, when you're mine. Love is fine, darling, when you're mine. Love is fine, darling, when you're mine. Hello, mic testing. யார் நீ? I am coming from South Africa. இது பாம்பு பிடிக்கிறோம்னா? எங்க வீட்டுல இதெல்லாம் இல்ல. என்னது? என் கெட்டப்ப பார்த்தா பாம்பு பிடிக்கிற மாதிரியா இருக்கு. I am coming from South Africa. I am a pop teacher. ஓ, பாட கட்டுறவனா? நான் இது மாதிரி நம்ம ஏரியால ஒன்றும் இழவு விடல. அநேகமா அடுத்த ஏரியால விழுந்திருக்கும். நீ அங்க போய் சாபத்துக்கு போ. என்னையா அது?
அநியாயமா பேசுறான். நோ, ஆ? ஐ எம் கமிங் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ எம் a pop teacher. ஓஹோ, நாய் விரட்டிக்கிட்டு வந்துச்சா? அதுக்கு அங்கேயே நிக்க வேண்டியதானே? ஏன் உயிரை வாங்குற? அங்க ஒரு நாயும் இல்ல, நீ கிளம்பு. முதலாளி இருக்காரா? எங்க வீடு வாடகை விடுறது இல்லப்பா. யோ, நான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாப் டீச்சர்னாக்க பாடம் கட்டுறவனான்ற, முதலாளி இருக்காரானா வாடகைக்கு விடுறதுலன்ற, ஓங்கி அடிச்சு மூஞ்சி முறை பாத்துக்க. நிறுத்து. இப்ப எதுக்கு அவர் அடிக்கிற? ஓ, என்ன கேட்கிற கேள்விக்கெல்லாம் நக்கல பதில் சொன்னா ஒரு வேலைக்காரன் அடிக்காம பின்ன கொஞ்சுவாங்களா? வேலைக்காரனா? இவர் என் வீட்டுக்காரரு. உன் வீட்டுக்காரன் என்ன பின் லேடனா இல்ல பில் கிளின்டனா? ஆஃப்டர் ஆல் ஒரு தோட்டக்காரன். இந்த வீட்டு சொந்தக்காரர் கூப்பிடு. இந்த வீட்டுக்கும் இந்த தோட்டத்துக்கும் இவர்தான் சொந்தக்காரரு. ஐயோ, ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்காம பிஹேவ் பண்ணிட்டியாடா கிச்சா? என்ன சொல்றான்? எல்லாம் இதால வந்த வேணா. இத முதல்ல மாட்டுங்க. ஆகாக காகா, ஸ்பீக்கர் டேமேஜ் பார்ட்டியா? உஷார் பண்ணு. சல்பக்கா சாபத்ரி குல். வணக்கம். இப்ப சொல்லு, யார் நீ? ஓ, ஐம் வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சர். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்களா, அதை பார்த்து வந்திருக்கேன். எங்களுக்கு தேவை கர்நாடிக் பாட்டு வாத்தியார், வெஸ்டர்ன் டீச்சர் இல்ல. ஓ மை காட், என்ன பேசுறீங்க? கர்நாடிக் பழசு, வெஸ்டர்ன் புதுசு. காலத்துக்கு தகுந்த மாதிரி, நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நாமளே மாத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, யாருக்கு பாட்டு கத்து கொடுக்கணும்? உங்க பொண்டாட்டிக்கா? என் பொண்ணுக்கு. இவங்களே பொண்ணு மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பொண்ணா? ஓகே ஓகே, உங்க பொண்ணு எங்க? பொண்ணு உள்ள இருக்கு. ஓ, பொண்ணு உள்ளே இருக்கு, அப்பா அம்மா வெளியில இருக்கிறாங்க. இந்தியன் கல்ச்சரா? பொண்ணு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. மீனா குட்டி, மீனா குட்டி. குட்டி, நீங்க பொண்ணு ஆன குட்டி மாதிரி இருக்கு. இல்ல, குளிச்சிக்கு அழைச்சிரும். எல்லாம் ஸ்விம்மிங் போகுது. ஓ, திமிங்கலம் கூட தான் ஸ்விம்மிங் பண்ணுது. அது இலக்குதான் என்ன? டாடி, யார் இவரு? ஓ, அது நான் சொல்றேன். ஐம் a வெஸ்டர்ன் மியூசிக் பாப் டீச்சர் from ஆப்பிரிக்கா. என்ன டாடி இவரு என்னென்னமோ கத்துறாரு? ஷோ, அது இல்லம்மா, பாட்டு சொல்லி கொடுக்க வாத்தியார் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம்ல, அதான் வந்திருக்காரு. இந்த பாருங்க, எங்களுக்கு கர்நாடிக் பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியார் தான் எங்களுக்கு தேவை. ஏய் ஓல்ட் மேன், கர்நாடிக் மியூசிக் ஹைதர் காலத்து பழசு, பட் வெஸ்டர்ன் மியூசிக் இன்னைக்கு லேட்டஸ்ட் புதுசு. கர்நாடிக் மியூசிக்ல சரி க ம ப த நீ இந்த 7 சுரத்தை தொடையில தட்டி தட்டி பாடினா உங்க பொண்ணு தொடதான் செவந்து போகும். எதிர்காலத்துல உங்க பொண்ணு பாப் பாடகி மடோனா மாதிரி புகழ் பெறணும். டாடி, அவர் சொல்றத கேக்குறப்போ எனக்கும் வெஸ்டர்ன் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு டாடி, ப்ளீஸ். அம்மா, என்னைக்காவது உன் ஆசைக்கு நான் குறுக்க நின்று இருக்கலாம். நீ என்ன ஆசைப்படுறீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. உங்க பேர் என்ன? ஓ, மை நேம் இஸ் சைக்கிள் ஜாக்சன். ஓ, மைக்கேல் ஜாக்சன் மாதிரியா? யா. அப்பா, நான் இவர்கிட்டயே பாட்டு கத்துக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. சரி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் சார், உங்களை நான் பாட்டு வாத்தியால நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஆனா வெறும் 10,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பேன். அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது. பணப்பழம் திக்கிறதுக்கு பைசா எதுக்கு? அது வாங்க மியூசிக் கத்துக்கலாம். ஹலோ, சாரி, ராங் நம்பர். வணக்கம், நான் தான் சங்கீத மேதை, கர்நாடிக் கலா வித்வான் பத்மபூஷன் சுலோன்மணி பட்டப்ப பாகுதர். பேப்பர்ல பாட்டு வாத்தியார் வேணும்னு விளம்பரம் கொடுத்தேன், பார்த்தோன்னு ஓடி வந்துட்டேன். ஏய் மேன், பொண்ணுக்கு வெஸ்டர்ன் டீச்சர் தான் வேணும்னு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. யூ கோ. நீ யார் பக்கவாத்தியம்? அதை நீ சொல்லக்கூடாது, ஓய், இவாள் சொல்லணும். எவா சொல்லணும்? இந்த பாருங்க, என் பொண்ணு பாட்டு கத்துக்கிறதுக்காக ஒரு பாகவத தேவைப்பட்டுச்சு. அவன் என் பொண்ணு என்ன சொன்னா, வெஸ்டர்ன் வாத்தியார் தான் தேவைன்னா, உடனே நாங்க என்ன பண்ணோம், இவரை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். யோ, இரியா, என்ன பேசுறேன்? நம்ம நாட்டு பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன? கர்நாடிக் வெஸ்டர்ன் ஒண்ணாகுமா? கர்நாடிக் பிறந்தாதான் வெஸ்டர்ன். பிறந்ததுங்கிறிய பர்த் சர்டிபிகேட் இருக்கா? டேய் அம்பி, அபிஷ்டு மாதிரி பேசாதடா. சங்கீதத்தால எதையும் சாதிக்கலாம். மழையை பெய்ய வைக்கலாம், காய கனியாக்கலாம், ஏன் நோயை கூட குணமாக்கலாம். ஓ, அப்ப டாக்டருக்கு வேலை இல்லை. கர்நாடிக் மியூசிக்னால நோயை குணமாக்க முடியும்னா வெஸ்டர்ன் மியூசிக்னால பேயை குணமாக்க முடியும்.
வெஸ்டர்னுக்கு அப்புறம் தான் கர்நாடிக்ஸ். மண்டு கர்நாடிக் பிறந்தது தான்டா வெஸ்டர்ன். ஏய் நண்டு, வெஸ்டர்ன்ல இருந்து பிறந்தது தான் கர்நாடிக். இளிவால்தையா கர்நாடிக் அப்புறம் தான் வெஸ்டர்ன். தலையா வெஸ்டர்ன் அப்புறம் தான் கர்நாடிக். என்னமா இது? எடுத்துக்கப்பா. உங்க சங்கீதத்தினால ஒரு நோயாளி குணப்படுத்த முடியுமா? பேசுனா ஏப்பா நீ Why yes, why not, why not? பாருங்கப்பா, 2 வருஷமா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. உங்க சங்கீத திறமையினால யார் அவங்களை எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. என்ன புரிஞ்சுதா? அப்ப நான் பாடுறேன். அம்மா எந்திரிங்க, அம்மா எந்திரிங்க, மீங்கடா மீங்கடா. பாத்தீங்களா வெஸ்டர்ன்ல இருந்தாது. ஏய் ஷடா. உங்க திறமை இங்க காமிக்க வேண்டாம், உள்ள போய் காமிக்க வாங்க. Hey, come on. வாங்க வாங்க. ஏய் ஆரம்பத்துல இருந்தே குழப்பற நீ. சும்மா வாடா குரங்கு. ஏப்பா, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு சொன்னேன். அது இவங்க தான். எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தா ஒன்றும் சரி வரல. டாக்டர்கிட்ட போய் என்ன நிலைமைன்னு கேட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் இதே நிலைமையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால உங்க சங்கீத திறமையில எங்க அம்மாவை அப்படியே ஏந்திரிச்சு உட்கார வச்சீங்கன்னு வைங்களேன், சந்தோஷப்படுவேன். இதான் போட்டி. யாரா இந்த கள கூத்தாடிங்க? ஓ பாட்டி, நான் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து உங்க நோயை குணப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். நீ எங்க இருந்து வந்திருக்க? பாட்டி நான் மயிலாப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். உங்க நோயை குணப்படுத்துறதுக்குனே வந்திருக்கேன். என்னமோ சொல்றீங்க, ஆனா ஒரே இருட்டா இருக்கு. இருட்டா இருக்குன்றீங்களா பாட்டி? ஆமாப்பா. இப்ப பாருங்க. போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நீங்க ரெடினா நானும் ரெடிடா. ஓ கம்ப்யூட்டர் கிளிக். ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட். நோ நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன். போட்டியை நான் தான் முதல்ல ஆரம்பிப்பேன். ஏய் நோ, நான் தான் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்த, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன். இல்ல நான் தான். நோ நான் தான். நான் தான். ஏய் நோ மேன், நான் தான். ஏய் எழுதலையா? நான் தான். ஏய் நான் தான். நான் தான். அப்பா நிறுத்துங்க. நாங்க இன்னும் சங்கீதத்தை ஆரம்பிக்கலையே. முதல்ல உங்க சண்டையை நிறுத்துங்க. யார் முதல்ல வாசிக்கிறதுன்னு டாஸ் போட்டு பாத்துடலாம். ஓ மை காட், டாஸ் போட்டு பார்க்கறதுக்கு இது என்ன கிரிக்கெட் மேட்சா? இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, டாஸ் போட்டு பார்த்துறேன். என்கிட்ட காசு இருக்கு. உனக்கு என்ன வேணும்? பூ. அப்ப எனக்கு ஃப்ளவர். ரெண்டு ஒண்ணு தான்டா. ஓ ஐ சி. அப்ப எனக்கு ஹெட். எனக்கு தலை. ஏய் ரெண்டும் ஒண்ணு தானே. போடுறேன். போடுவா. ஓ மை காட், இப்ப பூவும் தெரியாது தலையும் தெரியாது. விளையாடுறத என்கிட்ட வச்சு கூடாது. நீ தானே முதல்ல வந்த. யா. வெஸ்டர்னு முதல்ல நீ வாசி. ஓகே. டாக்டர் எனக்கு மயக்கம் வரணும், நீங்க முன்னாலே வந்துட்டீங்களா? மிஸ்டர் ராகவன், இங்க என்ன நடக்குது? வாங்க டாக்டர் வாங்க. உங்களால குணப்படுத்த முடியாத எங்க அம்மாவை 2 இசை வல்லுநர்கள் அவங்க இசை திறமையினாலே எங்க அம்மாவை குணப்படுத்த போறாங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. யோ பாகவதரே தள்ளியா. டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்து இவங்க வாசிக்கிறது நிறுத்தி இருந்தா ஒருவேளை உங்க அம்மா பொழைச்சிருந்தாலும் பொழைச்சிருக்கலாம். இப்ப அவங்க செத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. செத்துட்டாங்களா? பாவிகளா, எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களா? டோன்ட் வரி, இது அப்படியே சாவு மியூசிக்கா மாத்திடலாம். யோ கம்போசிங்லாம் வாசிக்க முடியாதியா? தட் இஸ் கர்நாடிக் மியூசிக், பட் வெஸ்டர்ன் மியூசிக்ல எல்லாம் முடியும். முடியும். ஏய், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. 10 வருஷமா படுத்த படிக்கிறது எங்க அம்மாவை இன்னும் மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்லி 10 நிமிஷத்துல பரலோகத்துக்கு அனுப்பிச்சுங்களா பாவிகளா? ஏன்டா
அவங்கள திட்டுறீங்க? அவங்க 2 பேர் ஈஸியும் கேட்டு எனக்கு வெஸ்டர்னும் கர்நாடிக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்கள திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கங்க டாடி ப்ளீஸ். ஆமா சொல்லுமா. எனக்கு குழந்தை ஆசைப்படுறால. என்ன பால் புட்டியா? சரி சரி இந்த பாருங்க, என் செல்லக்குட்டி ஆசைப்பட்டு கேட்டதுனால உங்க 2 பேருக்கு இங்க வேலை உண்டு. 5 மாசத்துல நீ வந்து கர்நாடிக் சொல்லி தரணும், நீ வெஸ்டர்ன் சொல்லி கொடுக்கணும். ஆனா சம்பளங்கிறது ஒரு பைசா கூட கிடையாது. தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சீங்க, மகளை சங்கு தான். ஓ, எங்க பரம்பரையில யாருக்கு சங்கு கிடையாது, ஒன்லி ட்ரம்பெட். அதான் வெஸ்டர்னோட மதிப்பு. மணி இப்ப டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுங்க 2த்தையும் மாடி கூட்டு போய் பாட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே டாடி. கமான் மேனு. அந்த வேலை இங்க வச்சுக்காத, போமா. பாக்கெட்ல வச்சுக்கோ. சரி மெதுவா உருண்டு வாங்க. எது? ஏய், பாட்டை மட்டும் சொல்லி கொடுங்க. உருண்டு வர்ற பொண்ணுக்கு எப்படியாவது மீசி கத்து கொடுத்து உசார் பண்ண வேண்டிதான். மீனா உட்கார 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 உட்கார. இந்த பாரு, இந்த கிட்டார கையில அப்படி வச்சுக்கோ. இந்த கை எப்படி, இந்த கை அப்படி. அது இரு, சரியா வச்சுக்கோ. அப்படி இந்த வர அப்படி அப்படி. ஏமா உன் கை எடுத்து அதெல்லாம் வாசிக்காதம்மா, உன் கை வலிக்கும். அதாவது அந்த பிரச்சனை இந்த ஹார்மோனி பெட்டியில கிடையாது. ரொம்ப சாஃப்டா வாசிக்கலாம். கை கொண்டா அப்படிலாம் வைக்க கூடாதுமா, ரொம்ப ஷார்ட்டா. அந்த பார். ஐயோ டேய், கை விடுறா, போடா. இது என் கைடா. அப்ப இது என் கை. வெய்மா. என்னங்க அவங்கள நம்பி நம்ம பொண்ணு அனுப்பிச்சிருக்கீங்களே, நான் வேணா துணைக்கு போட்டுமா? ஒண்ணு வேண்டாம், எனக்கு துணையா நீ இங்கேயே உட்காரு. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. அடாடாடாடாடா. ஏய், 7 நாட்டு சனி எப்படி இருக்குன்னு கேட்டியே, இதான் நிக்குது பார். மாமா, என் முறை பொண்ணு மீனா எங்க 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 எங்க? டேய், நிறுத்துறா. நீ இவ தம்பிங்கிறதுனால என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப நினைக்கிறியா? அதை கனவுல கூட நினைக்காத நீ. மாமா, நீங்க பேசுறது படையப்பங்கிட்ட மறந்துடாதீங்க. அக்கா, என்ன தவிர மீனா கழுத்துல யாரும் தாலி கட்ட முடியாது. இத மாமா கிட்ட சொல்லுங்க. கேட்ட என்னைக்காவது உன் முகத்தை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? முதல்ல போய் பாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கடா, மீனாவுக்கு நல்ல புருஷன் அமைங்கிறதுக்காக அவளுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க தெரியுமா? அதான் நீ அவளை மறந்துரு. அத நீங்க சொல்லாதீங்க, மீனா சொல்லட்டும். மீனா எங்க மீனா எங்க? ஏன்டா அலையிற? மாடியில பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. அத முதல்லயே சொல்லி தொலை கூடாது. மீனா மீன்ஸ் மீன்ஸ் மீனா, யார் இந்த அனிமல்ஸ்? உன் கைய பிடிச்சி இந்த பாடுபடுத்துறாங்க. இந்த மொரமாம இருக்கும்போது இவங்க எப்படி கைய பிடிக்கலாம்? மாமா நிறுத்துங்க. என்ன இது முட்டாள்தனம்? அவங்க 2 பேரும் என்னோட மியூசிக் நீ டீச்சர்ஸ். போய் சொல்ற. இவங்க 2 பேரும் ஆம்பளைங்க. வாத்தியார்னு சொல்லு. பிறவி முட்டாளா இருப்பான் போல் இருக்கு. அப்படின்னா என்ன? ஒண்ணு மாதிரி சொல்ற. ஏண்டா சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி சந்தடி சாக்குல என் முறை பொண்ணு கைய தொடுறீங்க? தொட்டாதாங்க சங்கீதம் வரும். தொட்டா கோபம் வரும். மாமா வெளிய போங்க, நான் பாட்டு கத்துக்கணும். ஏய், என்னடா மீனா குட்டி சொல்லிட்டா மேலே கிளி பார்த்துட்டு நிக்கிறேன். பட 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 பட. என் மீனா சொல்றாளே, நீ இப்போ போறேன். உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன உன்னையும் தாண்டா வெச்சுக்கிறேன்டா. போய்ட்டானா? சரி நம்ம கை மாத்திக்குவோமா? நோ. யாரும் இல்ல, இதான் சரியான சமயம். டேய் ஞான சூன்யங்களா, மியூசிக் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி என் மீனா கையவா பிடிக்கிறீங்க? இந்த மொரம் மாம சும்மா விட்டுருவனா? டேய் வெஸ்டர்ன், இந்த பாம்பை இந்த கிட்டாருக்குள்ள வைக்க போறேன். நீ வந்து கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்ப, பாம்பு வெடிச்சு தூள் தூளா போயிடுவ. விட மாட்டேன்டா என் மீனாவை, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
வெஸ்டர்ன் உன் பார்ட் ஓவர். டேய் கர்நாடிக், இந்த பாம் உனக்கு. உன் மூஞ்சிக்கு மீனா கேக்குதா? இந்த பாம இந்த ஹார்மோனிய பெட்டிக்குள்ள வைக்க போறேன். நீ வந்து ஹார்மோனிய பெட்டியில கைய வச்சு அப்படின்னா உனக்கு சங்குதா. விட மாட்டேன்டா, நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். பாம் அடிச்சு போய் தொலைங்க. அப்பாடா, காரியம் கச்சிதமா முடிஞ்சது. அவங்க 2 பேரும் வந்து இத தொட்டு வாசிக்க ஆரம்பிச்சதும் டமால் டமால். மீனா என்னைக்குமே எனக்கு தான்டா. நான் எப்பவும் எதிலையும் தோக்க மாட்டேன். மூளை. ஏம்மா, உன் சங்கீதம் எந்த அளவுக்கு இருக்கு? வெடிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்டா ஏடா குழம்பா வச்சுட்டு இருக்க நீ? ஏன் மாமா திட்டுறீங்க? இப்ப என்ன நேரம்? எல்லாம் நல்ல நேரம் தான். என்ன விஷயம்? கர்நாடிக் வெஸ்டர்ன் சொல்லி 2 பாட்டு வாத்தியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே. அவங்க மீனாவுக்கு கரெக்ட் டைத்துக்கு பாட்டு சொல்லி தராங்களா கேளுங்க. இப்பவே அவங்க 2 பேரும் ஹார்மோனியம் கிட்டாரை வாசிக்கணும். ஏமாமா, அவங்க வாசிக்கிற மியூசிக் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க வாசிச்சே ஆகணும். பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வந்துட்டீங்களா? வாசிங்க வாசிங்க. என்ன இந்த வழுக்கு தலைய வாசிங்க வாசிங்கங்கறா? அது ஒண்ணும் இல்லப்பா, என் பொண்ணுக்கு கரெக்ட் டைமுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறான்னு அவன் கேக்குறான். அவ்வளவுதானே? தோ இப்பவே ஆரம்பிச்சிருவோம். பட்டுக்குட்டி பொட்டில இருந்து ஆரம்பிக்கலாமா? நோ கிட்டார். நோ பொட்டி. கிட்டார். பொட்டி. கிட்டார். பொட்டி. கிட்டார். பொட்டி. கிட்டார். பொட்டி. கிட்டார். சண்டை போடாம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. என் பொண்ணுக்கு வெஸ்டர்ன் தான் பிடிக்கும். வெஸ்டர்ன்ல இருந்து ஆரம்பிங்க. ஓ thank you ஆண்டி. மீன் குட்டி கிட்டார் கத்துக்கலாமா? மீனா நீ தொடாத, அவனே வாசி சொல்லு. ஓ நோ, வாட் இஸ் திஸ் ஸ்டூபிட்? மீனு, முதல்ல உங்க மாமா வெளிய போ சொல்லி, இல்லன்னா உனக்கு மியூசிக் கிடையாது. மாமா வெளிய போங்க, நான் பாட்டு கத்துக்கணும். நான் போக மாட்டேன். அவங்க வாசிக்கிறத பார்த்துட்டு தான் போவேன். ஏய், சொன்னா கேளுடா, போயடா. இவ்வளவுக்கும் காரணம் இந்த வெஸ்டர்னால தான் வந்தது. Hey, what the hell? எல்லாத்துக்கும் காரணம் நீ உன்னோட பாக்ஸ் தான். நோ, யூ கிட்டார். நோ, you and your box. ஏண்டா என்னையா வெட்டி விடுறீங்க? நீங்க வெடிச்சு சிதற காட்சியத்தான் என்னால பார்க்க முடியல. அந்த சத்தத்தையாவது கேட்கிறேன். யூ கிட்டார். ஏய், என்ன மேன் பெரிய பாக்ஸ்? இந்த பாக்ஸ் இருந்தா தானே நீ மியூசிக் போடுவே. என்ன சத்தம்? என் நெஞ்சு வெடிக்குதியா? இரு, பதிலுக்கு இதையும் போட்டு பார்க்கலாம். என்ன சத்தம்? என் நெஞ்சு வெடிக்குதுடா. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஏண்டா என் மீனு குட்டிக்கு பாட்டு பிடிக்குங்கிறதுக்காக பாட்டு வாத்தியாரா வந்து கையா தொடுறீங்க. நானும் பாட்டு வாத்தியாரா உள்ள வந்து உங்களை வெளியில விரட்டுறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஏ சைடு கர்நாடிக்கு, பி சைடு வெஸ்டர்னு. இத மாத்தி மாத்தி போட்டு அசத்திடுறேன். மீனு குட்டி, உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன். நான் யாரு? படையப்பு. என் வழி தனி வழி. ஓ, இதான் வழி. 1000 தான் சொல்லுங்க. புருஷன் பொஞ்சாதிக்கு பேன் பாக்குற சுகம் இருக்கே, அடாடாடாடா. ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு பேன் பாக்குது. நீங்க பேன் நல்லா பாக்குறீங்க. என்னது, தலையில தீ வைக்கணுமா? ஐயோ, உங்க காதுல ஈயத்தை ஊத்த எடுத்து மாட்டுங்க. இது அடிக்கடி மறந்து போகுது. குரங்கையா? சார் யார்? சார். யார் இவன்? பார்த்தா கலக்கூத்தாடி மாதிரி இருக்கான். ஏப்பா, வீடு திறந்தா நாய் மாதிரி உள்ள நுழைஞ்சதா? நான் கலை கூத்தாடி இல்ல, கலை வித்தகன். கலையே வித்தவனா? எவ்வளவுக்கு வித்த? பேனு பார்க்கும்போதே நினைச்சேன் மண்டையில மூளை இருக்காதுன்னு. நான் ஒரு பாட்டு வாத்தியார். உங்க பொண்ணுக்கு பாட்டு சொல்லி தர வந்திருக்கேன். எங்க பொண்ணு ஏற்கனவே 2 பேரை வச்சிருக்கா. மொத்தமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. விவசாயமா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு பாஷை இடிக்குது. மட்டமான குடும்பம் இல்ல, திட்டமான குடும்பம். வெஸ்டர்ன் மியூசிக் ஒருத்தர், கர்நாடிக் மியூசிக் ஒருத்தர். ஆக 2 மாசம் நாங்க வச்சிருக்கோமே. தெரியும். நான் 2 in 1. டேபிள் கடறா? இல்ல, இந்த கர்நாடிக் வெஸ்டர்ன் ரெண்டுத்தையும் கலந்து கத்து கொடுக்கிற பாட்டு வாத்தியார். ஓஹோ, கலைய கலக்கறவனா? கலக்க போறவன், அவங்கள கலாய்க்க போறவன். Come along and sing along with me. ரொம்ப நல்லா பாடுற. Thank you. யார் அது? வீரப்ப மாதிரி? No, சேத்துக்குழி கோயிந்த சித்தி பையன் மாதிரி இருக்கான். ஓ, இவங்க தான் நீங்க சொன்ன பாட்டு வாத்தியாருங்களா? யா. கையில பொட்டி இல்ல, கிட்டார் இல்ல. என்கிட்ட பாருங்க, ரெண்டுமே இருக்கு. ஏய், 2 வச்சு பெரிய விஷயம் வாசிப்பியா? அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இவங்களை வெளியில துரத்திட்டு
என்ன அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஏய் உன்னை அப்பா பண்றதுக்கு அவரால முடியாது, நீ ஆயிக்கோ. அப்பா இல்ல, அப்பாயின்மெண்ட். எந்த அப்பாயின்மெண்டா இருந்தாலும் சரி. டாடி யார் இந்த ஆளு? இதா இது ஏதோ டூயினும்னா என்ன அதையே சொல்லிட்டு இருக்கான்? ஒண்ணுமே புரியல டாடி. எனக்கும் புரியல. வெஸ்டர்ன் உனக்கு? யா புரியல. அது இல்லம்மா, தோர்க்க இது ஒரு பாட்டு வாதியாரம்மா. இந்த வெஸ்டர்னு கர்நாடிக் மியூசிக் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஆள் சொல்லி கொடுக்கறானாமா. இல்ல வாட்? கர்நாடிக்கும் வெஸ்டர்னும் ஒரே ஆள் சொல்லி கொடுக்கறது? சே ஸ்டூபிட், இம்பாசிபிள். கர்நாடிக்ங்கிறது வேற, வெஸ்டர்ன்ங்கிறது வேற. ரெண்டு தனித்தனி ஆட தான் கத்துக்கணும். யா எப்படி ஆட்டுக்கறி அவரிக்காய் சாம்பார்ல போட முடியாது, அதே மாதிரி ரெண்டையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ண கூடாது. ரெண்டையும் தனித்தனி ஆள் தான் சொல்லி கொடுக்கணும். அதுவும் இந்த ரெண்டு பேரும் தான் சொல்லி தரணும். ரேவா பாப்பா, ரேவா பாப்பா, ரேவா. Get out, man. என்னால முடியும். முடியாது. முடியும். முடியாது. முடியும். டேய் முடியாதுடா டேய். முடியாது, ஸ்டாப் ஆயிட்டான். யா முடியும். பாடி காட்டுறேன். முதல்ல வெஸ்டர்ன்ல பாடுறேன், கேளுங்க. ரெடியா? ரெடியா? என்னது? சாரி, ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்து போச்சு. வெஸ்டர்ன் வேணா, கர்நாடிக்ல பாடுறேன். ஓகே, பிரமாதமா பாடுவேன். இந்த தடவை தப்பே நடக்காது. கேக்குறீங்களா? நீங்களாம் ரெடியா? சாரி, சேம் மிஸ்டேக். எவனோ கேசட்ட மாத்திட்டான். ஏதோ தப்பு. சம்திங் ராங். டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதா? முதல்ல போய் பாருங்க. யா வாயா. ஏய், என்னடா தேடுற? ஏய், நான் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இங்க வரலாம்? டேய். என்னது மடக்கிற? அதுக்குள்ள என்ன இருக்கு? டேப் ரெக்கார்ட் இல்ல. கையெடு. ஏய், சீக்கிரம். ஏய், டேப் ரெக்கார்டு நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? ஏய், எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இவனை எங்கேயோ பாத்திருக்கேன். என்ன எங்கேயும் பாத்துக்க முடியாது. விக்கு. விக்கா? வழக்கத்துல மாமே வாக்மேன் வச்சு ஏமாத்தி எடுக்கான். டேய் எம்டி தலையா, எங்ககிட்டயா போட்டிக்கு வர்றேன்? நீயா? ஏண்டா டேய், மாறு வருஷத்தை வந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் ஏமாற மாட்டேன்டா, ஏமாற மாட்டேன். ஏய் உன் தம்பி ஆடு குடும்பமா இருக்கும் போல இருக்க. உன்ன நான் ஐயோ, இதையும் வச்சுக்க. என்ன ஒட்டிட்டு வந்து ஏமாத்திட்டான்? நோ, ஒட்டு மொத்தமா ஏமாத்தி இருக்கான். ஆக மொத்தம் ஏமாத்தி இருக்கான். ஏய், கர்நாடிக், வெஸ்டர்ன், என்ன மாமா கிட்டயா மாட்டி விடுறீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். மாடியில் உட்காந்து கூட்ட அடிக்கிறீங்க. வரேன். ஏய், யார் இருக்கிறது? ஒருத்தர் இல்லையா? கண்ட்ரி ப்ரோ, ராத்திரி படுக்க போற நேரத்துல போய் தலை வாடுறான். ஸ்டூபிட். டேய் சுமாரா, இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தூங்கும் போது நல்லா தலைவரட்டு தூங்கினாதான் அழகான கனவு வரும். கனவுல அழகழகான பெண்கள் வருவாங்க. அந்த இடத்துல நம்ம அழகா இருக்க வேண்டாமா? அதுக்கு அந்த தலை வர்றது. ரிப்பீட் ஸ்டூபிட். கனவுல நீ அழகா இருப்பியா? கனவுலையும் உன் பண்ணி மூஞ்சி மாறாதுடா. இது ஒரு கொட்டாகாது. ஆகா விக் வச்சுட்டு வந்து ஏமாத்துறான். இல்ல, உணர்ச்சி மட்டும் அவசரத்துல காட்டிட்டேன். ப்ளீஸ் யாரும் சொல்லாத. வெளியே போய் பெரியவர்கிட்ட சொல்லிட்டு வர. ப்ளீஸ் சொல்லாத. எதா இருந்தா நம்மளுக்குள்ள இருக்கட்டும். ப்ளீஸ் சொல்லாதப்பா. அந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் சொன்னாங்க ப்ளீஸ் கொஞ்சம் படுவேன். எனக்கு அது சொல்றேன். போய் சொல்ல போறேன். போய் சொல்ல போறேன். பெரியவர்கிட்ட சொல்ல போறேன். போடலாம், மாட்டிக்க போறடா. என் குட்டம் வெளியாகி போச்சா? ஏண்டா டேய், பாலைவனம் மாதிரி தலையை வச்சுக்கிட்டு நீ வெஸ்டனா என்ன வேற மிரட்டிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா காட்டு பண்ணி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ கர்நாடிகா, நீ என்ன மிரட்டுறியா? டேய் 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 பங்காளி. என்ன சொன்ன? பங்காளின்னா என்ன திட்னியா? இல்லடா, பங்காளின்னா என்ன அர்த்தம்? பங்காளின்னா எல்லாத்துலயும் பங்கு உண்டுன்னு அர்த்தம். இந்த வர்ற நீ இந்த வீட்டுக்குள்ள ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்க, நானும் ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சொத்தை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவோம்டா. சரி, அப்ப வந்து உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், என்ன நீ காட்டி கொடுக்க கூடாது. ஓகே ஓகே.
யாரோ கவு தட்டாங்க. சீக்கிரம் மாட்டு. டிக்கெட். ஏய் கதவை திறங்கடா. பார்க்கலையா? நல்ல வேலை. அம்மா வாங்க வாங்க வாங்க. கமெண்ட் சாய், கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. திறந்து வச்சிருக்கியா? இந்த வரேன். வாங்க, நல்லா சாப்பிட்டு வரீங்க போல இருக்கே. தண்ணிய போட்டு சாப்பிட்டு வரேன்டா. ஏய், என் மீனா கிட்ட கைய தொட்டு விளையாடுங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய், நல்ல ஆம்பளை இருந்தா மூஞ்சி பார்த்து பேசுறான். பாக்குறேன்டா. யூ வெஸ்டர்ன், கர்நாடிக். யூ கர்நாடிக். நோ வெஸ்டர்ன். ஏதோ மாற்றம் தெரியுது. என்னவோ மாறின மாதிரி தெரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல. இப்ப பாருடா. இப்ப மாறி இருக்குதா? ஆமா, இப்பதான் மாத்தணும். ஓ, யூ வெஸ்டர்ன். கர்நாடிக். யூ கர்நாடிக். வெஸ்டர்ன். என்னடா இது? எங்கேயோ இடிக்கிற மாதிரி டேய், தெரியுது. கட் அடிக்குதுடா. தள்ளி போடா. யா. போடா. Thank you. சரி, போ, போ போ, போ. சொன்னா Thank கேளு, you. போ போ. போ. உனக்கு ரொம்ப ஓவர் ஆயி போச்சு. போ. போயிட்டானா? பங்காளி ஆ. ரொம்ப கன்ஃபியூஷனா போறான். ஆமா. இனிமேல் நம்மளுக்கு கவலையே இல்ல. அதேதான். இங்க ஏதோ தப்பு நடக்குது, ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஃபுல்லா அடிச்சிருக்கிறோம். தெளிவா இருக்குவானா? ஐடியா. அப்பாடா. தலைக்கு வந்தது டோப்பாவோட போச்சு. ஐ, ரொம்ப நல்லா இருக்க. எத்தனை வருஷமா இப்படியா இருக்க? எது தலையா? ஆ. எனக்கு நினைவு தெரிஞ்சனால அப்படிதான் இருக்கு. எப்படி பெசல ஆயில் தடவி கொட்ட வச்சீங்களா? ஒரு நாள் வயக்காட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மாடு வந்து மேஞ்சிட்டு போயிருச்சு. ஓஹோ. நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்டா வயல் மாடும் பேட்டியை எடுக்கிற? படுறா பரதேசி. சரி, நான் தூங்குறேன். மீனா பொண்ணு கனவுல வருவான். எங்க இடிக்குதுன்னு இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. ரெண்டு பேரும் தலையில விக்க வச்சுக்கிட்டு பாட்டு வாத்தியார் மாதிரி நடிக்கிறீங்க. காலையில பஞ்சாயத்தை கூட்டுறேன். மாமா மாமா, ஆரம்பிச்சுட்டாண்டி இவன். நம்ம வீட்டுக்கு பாட்டு வாத்தியான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் பக்கா ஃப்ராடு. உன்னை விடவா? ஏண்டா அடுத்தவங்கள பத்தி தப்பு சொல்லாம உனக்கு தூக்கமே வராதா? கரெக்ட். அவங்கள நேத்து பெட்ரூம்ல பார்த்ததுமே என் தூக்கமே போச்சு. மாமா, அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பாக்குறது தப்பு இல்ல. நான் என்ன பொம்பளைங்க பெட்ரூம்ல எட்டி பார்த்தேன், ஆம்பளைங்க பெட்ரூம்ல தான் எட்டி பார்த்தேன். அப்படி எட்டி பார்த்தனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடுன்னே கண்டுபிடிச்சேன். நிறுத்துங்க மாமா. எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. பாருங்கப்பா இந்த மாமாவை. அட நீ வேற. இவனதான் பிறந்ததுல பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல குட்டிச்சாத்தா மாதிரி இருந்தான், இப்ப கோட்டை சாமி மாதிரி இருக்கான். என்ன ஒரு வித்தியாசம்? அவன் கையில இந்த பாம்பு தடி மட்டும் தான் இல்ல. டேய், மறுபடியும் அந்த ரெண்டு பேரை பத்தி மட்டமா பேசின பிச்சு விடுவோம் பிச்சு. நீங்க பிக்கிறீங்களோ இல்லையோ, நான் பிக்கிறேன். என்னடா உளர்ற? உளரலக்கா, உண்மையை தான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் வரட்டும், உண்மை என்னன்னு தெரியும். என்னடா எப்ப பார்த்தாலும் தப்பாவே பாக்குறேன். ஏண்டா இந்த வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? மாமா, அவன் வாயுள்ள புள்ளதான் பழைக்கும். நல்ல வாய் படைக்கும். இதுதான் கோண வாயாச்சே. நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. அவங்க ரெண்டு பேரும் தலையில விக்க வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க. இந்த உண்மையை இன்னைக்கு நிரூபிக்காம விட மாட்டேன். மாமாவுக்கு அரோகரா. மாமா, அவங்கள மாதிரி தெரியுது. பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, முடியை பெறுவாண்டி ஆண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. மாமா, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கல்ல, நீங்க நைஸா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க. நான் பின்னாடியே போய் முடிய புடுங்குறேன். பைத்தியம் பைத்தியம். நீ ஒரு முடிய கூட முடியாது. ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா? அப்பா, ஐயோ. சங்கடப்படாதப்பா சங்கீத சாம்ராட். மெய்யுருக பாடுகிறாயே மேல்நாட்டு பாடுக. திருச்சிற்றம்பலம். திருந பேரிச்சம்பலம். என்ன முருகன் பாட்டு பாடுறானுங்க? திரும்பி பால் தெரியும். மத்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த முடி விஷயத்துல என்ன தப்பா எடை போடாதீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். மாமா, வித்துவானுங்களே.
என்ன திடீர்னு இந்த மாதிரி கோலத்துல? ஓ மை காட், எல்லாம் மீனா குட்டிக்காகத்தான். மீனா குட்டி சீக்கிரமா சங்கீதம் கத்துக்கணுங்கிறதுக்காக திருப்பதியில போய் முடிவு கொடுத்துட்டு வரோம். பாட்டு பாடும்போது பழனின்னு பாடின இவர் பழனி, நான் திருப்பதி. யா, 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 யா. மீன் குட்டி, நம்ம சங்கீதத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. அந்த ரீடிங் கூட சங்கீத ஸ்டைல்ல சொல்லலாம். எப்படி? Good. Carry on, carry on. கேரேன், கேரேன். Thanks. பாத்து பாத்து. மாமன April பாக்க. Fool, ஓட. April Fool. சீக்கிரம் சீக்கிரம். April Fool, April Fool. என்னங்க இதெல்லாம்? ஆ. மாமா இது நல்லா இல்ல. மடையா, நீ பண்ண தண்டை நல்லா இல்ல. அவ்வளவு நல்லவங்களை போய் சந்தேகப்பட்டி ஒண்ணு. டேய் கர்நாடிக் வெஸ்டர்ன், எங்க அக்கா மாமா மீனுக்குட்டி 3 பேரையும் ஏமாத்துவா பாக்குறீங்க? நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என் மீனுக்குட்டி உங்களுக்கு காதல் கடிதாசி எழுதுற மாதிரி என் கைப்பட நானே எழுதி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இத படிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி பல கனவுகளோட வருவீங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி ராத்திரி. உங்க மண்டைய பொளக்கறேன், உங்க கதைய முடிக்கிறேன். சரியான ஆளு, இவகிட்டயே கொடுத்து அனுப்பலாம். நானா? நீதான் வா. ஏயாங்கோ என்ன தெனாவட்டு இருந்தா என்ன சிக்னல் கொடுத்து டவுன் அடிப்பேன். அடி பாவி, அவசரப்பட்டு அடிச்சிட்டியே. நான் உன்னை கூப்பிட்டது லவ் லெட்டர் கொடுக்கறதுக்காக. லவ் லெட்டரா? அம்மாடி, மொத்த விஷயத்தையும் கேட்டுட்டு அடிமா. லவ் லெட்டர் உனக்கு இல்ல. இந்த மூஞ்சிக்கு எவன் லவ் லெட்டர் கொடுப்பான்? இந்த வீட்டுல தங்கியிருக்காங்களே 2 பாட்டு வாத்தியாருங்க, அவங்க கிட்ட இதை கொடுத்துரு. அவங்களுக்கு நான் ஏன் லவ் லெட்டர் கொடுக்கணும்? ஐயோ, தப்பு தப்பு, மடையன். நான் தான் மடையன். கரெக்டா முதல்லயே சொல்லியிருக்கணும். அதாவது மீனா அம்மா கொடுக்க சொன்னதா சொல்லி 2 பாகவதர்கிட்டையும் இதை கொடுத்துரு. இது கர்நாடிக், இது வெஸ்டர்ன், மறந்துடாத. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ ஏப்பா, இந்த வீட்டுல வேலைக்காரி ரொம்ப வேகமா இருக்கா. இது மீனம்மாவுக்கு தெரியுமா? என்னது இவ்வளவு புத்தாலித்தனமா இருக்கா? எப்படி சமாளிக்கிறது? அது மீனாமாவுக்கு தெரியக்கூடாது. எனக்கு உனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். கர்நாடிக் தனியா இருக்கும்போது அந்த லெட்டர் கொடுத்துரு, வெஸ்டர்ன் தனியா இருக்கும்போது அந்த லெட்டர் கொடுத்துரு. ஓகே? வரட்டுமா? வரட்டுமா? என்ன வரட்டுமா வரட்டுமா நின்னா எப்படி? போ. என்ன கொஞ்சம் கவனிக்கிறது. நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ வேலையை முடி, உன்னை ஃபுல்லா கவனிக்கிறேன். சரி. ஐயோ டேய் பாகவதர்ஸ், இன்னைக்கு பட்டைய கலப்புறேன். 2 பேரும் காலி. அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, இந்த பக்கம் நான் என்ன சாமியோ. ஓ மை ஸ்வீட்டி, ஓ மை ஸ்வீட்டி, ஓ. சத்த வீட்ல ஒப்பாரி வச்ச மாதிரிக்குது. வாட்? வெஸ்டர்ன் மியூசிக் உனக்கு சத்த வீட்ல ஒப்பாரி வச்ச மாதிரி இருக்கா? ஏங்க வந்த ஒய் கேம் ஹியர்? ஏன் போல விடுறா? மீனாம்மா இந்த கர்தாஸ் உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்த புடி. மீனா இந்த லெட்டரை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கான்னா கண்டிப்பா இது காதல் கடிதமா தான் இருக்கணும். அன்பே ஆருகிறே, கலைத்தாயின் தவ புதல்வனே, உங்கள் கிட்டார் இசை எந்த நேரமும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. முதலில் நான் என்று உங்களை பார்த்தேனோ அன்றிலிருந்து என் இதயம் உங்கள் நினைவால் கிட்டார் கிட்டார் என்றே துடிக்கிறது. இன்று இரவு நம் வீட்டு தோட்டத்தில் சரியாக 10 மணிக்கு உங்கள் வரவை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் உங்கள் அன்பு காதலி மீனு. அப்பா, பாதி பாட்டிலேயே எடுப்பு உடைச்சிட்டாளே. 10 மணிக்கு. 10 மணி என்ன, 9:59க்கே தோட்டத்துக்கு போயிட வேண்டியதான்.
கூட இந்த கம்பளி தலையன் ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை ஒரு ஓரமா குழி நோண்டி புதைச்சிட்டு மீன் குட்டியை வளைச்சு போட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். கிச்சா, இது சாதானா, இது ரீதானா? அனந்த பெட்டிக்குள்ள என்னத்த தேடிட்டு கிடக்குற? பெட்டிக்குள்ள என்ன தேடிட்டு இருக்கிறேனா? உள்ள என் பேண்ட் மாட்டேங்குது, தேடிட்டு இருக்கிறேன். லூசு, நீ ஏன் இங்க வந்த? மீனாம்மா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். மீனாம்மா லெட்டர் கொடுத்தாங்களா? குடு 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 குடு. எங்க? கம்மன் கடை, அலையாத. சேஃப்டி லாக்கர் போல இருக்கு. இந்தா. நீ போ நீ நல்லா இருக்கணும். லெட்டர் தொட்டதுமே ஜில்லுன்னு இருக்கு. அன்பே ஆருயிரே, சங்கீத மேதையே, உங்கள் 6 மணி இசை எந்த நேரமும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என்றும் முதல் உங்களை பார்த்தேனோ அன்றிலிருந்து என் இதயமும் உங்கள் நினைவாகவே சரிகமா பார்த்தனே என்றே துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு நாம் வீட்டு தோட்டத்தில் சரியாக 10 மணி அளவில் உங்கள் வரவை நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருப்பேன். இப்படிக்கு உங்கள் அன்பு காதலி மீனா. மீனா அப்பா, 65 கிலோ மேல 110 கிலோவா? பயமா இருக்கு. இருந்தாலும் ஆண்டவன் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கான். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தோட்டத்துக்கு வர சொல்லிருக்கான். எப்படியாவது நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீட்டுக்கு எஜமான் நான் தான். இங்க பின்னால ஒரு பரதேசி நாய் சுத்திக்கிட்டே இருக்கேன். அதுக்கு எங்கேயாவது ஒரு புறையை வாங்கி போட்டு கவுத்துற வேண்டிதான். மீனாவை சந்திக்க போறது அந்தரங்கமான விஷயம். அதை மறைமுகமா தான் செய்யணும். இந்த பெட்ஷீட் ஓகே. பழுக்க விழுந்த பிறகு அதிர்ஷ்டமே வருது. இருட்டு வேலை, யாரும் இல்லாத நேரம். மீனாவை அப்படியே அமுக்கிட வேண்டிதான். மணி 10 ஆயிடுச்சு. திட்டப்படி 2 பெருச்சாலிங்களும் மீனாவை பார்க்க போயிருப்பாங்க. அவங்கள அங்கேயே போட்டு தள்ள வேண்டிதான். என்னது திருட மாதிரி தெரியுதா? இவன் ஏன் நம்ம வீட்டுக்குள்ள புது போறா? நம்மளும் திருட மாதிரியே திருடாம ஃபாலோ பண்ணும். நம்ம டைப்பு தெரியாத அவளுக்கு ஒரே நமக்கு ஒரே போடு. மீனாவை கரெக்ட் பண்ண வந்திருக்கோம். இவன் எதுக்கு இங்க இருக்கான்? இவன் எங்க இங்க வந்தா? ஆகாக காகா. நீயா? 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 டேய், நான் தான்டா. நீ எதுக்கு வந்த?
நீ எங்க வந்த? நான் மீனா பார்க்க வந்தேன். ஐயோ உளறிட்டேனே. அப்போ மீனா உனக்கும் லெட்டர் கொடுத்திருக்காளா? உனக்கு மீனா லெட்டர் கொடுத்திருக்காளா? 2 பேருக்கும் லெட்டர் கொடுத்து இங்க வர வச்சிருக்காங்கன்னா அது நிச்சயமா மீனா கொடுத்த லெட்டர். மீனாவோட அம்மா இருக்குமோ? டேய், மீனாவோட அம்மா மூஞ்சிக்கு அந்த கிழவனே ரொம்ப அதிகண்டா. நம்மள லெட்டர் கொடுத்து இங்க வர வச்சு தாக்குறதுக்காக அந்த வழுக்கத்தல மாமா ஐடியா போட்டு கருப்பு போர்வையை பொத்திக்கிட்டு கட்டையோட தெரிஞ்சுக்கிட்டான். அவனை எப்படியாவது பொறி வச்சு பிடிச்சிட வேண்டியதான். யூ கோ தட் சைடு, ஐ கோ திஸ் சைடு. நான் இந்த பக்கம் போறேன். அந்த பக்கம் போடா. சரி, ஓகே. கட்டை எடுத்து எடு. போ. அம்மா ஏதோ சவுண்ட் கேட்டுதே. இவன் எஸ்கேப் ஆயிட்டான். விட மாட்டேன். வரான். போட்டு நிறுத்திட்டான். என்ன கட்ட வர மாட்டேங்குது? வராதடா மொட்டை. போடு பங்காளி. அடிச்சிட்டான். ஏன்டா மெதுவா அடிச்ச? டேய், தேங்க்யூ. இங்க விடுறா, இங்க விடுறா. வெரி குட். வெரி குட். டன். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.